எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பார்வதி கைமணம்மா. டுடே ஸ்பெஷல்ஸ் நம்ம உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போகிறோம். காரக்குழம்பு உருளைக்கிழங்கு புட்டு. நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். கேஸ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவுக்க வறுக்கணும். உருளைக்கிழங்கு செவந்த உடனே நான் 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய் 3 வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 4 பல் போட்டு நல்லா வதக்கணும். இது காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போட்டு இது நல்லா செவுக்க வறுக்கணும். வெங்காயம் செவுக்கணும். நல்லா செவுந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்கணும்னா கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் செவுக்கும். நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா வாய்வு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாய்வு, அதனால் இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கறது ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிட்டோம். செவுக்க வறுக்கணும். நம்ம செவந்துச்சு. நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேகணும். வெந்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு இங்கே பாருங்கள். இப்போது உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா செவுக்க வறுக்கணும். செவுக்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது காரக்குழம்புக்கு வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து காரக்குழம்புக்கு நான் உருளைக்கிழங்கு புட்டுக்காக தக்காளி சேர்க்கலை. நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்ணுன்னா தக்காளி சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். தக்காளி டிஃபனுக்கு கூட வச்சுக்கின்னு இது புட்டு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு பூரி, சப்பாத்தி கூட நீங்கள் வச்சுக்கின்னு சாப்பிட்லாம். இது நான் தக்காளி இதில் சேர்க்கலை. ஏன்னா இது காரக்குழம்புக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து எப்படி காட்டுறேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு புட்டு ரெடிங்க. இதுக்கு காரக்குழம்பு உருளைக்கிழங்கு புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். Okay, bye.